இங்கே மீனா ஆர்டர் எடுக்கிறதுக்காக பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்களை விட்டு பணத்தை கொண்டு வரக்கூடாது, அவளை எப்படியாவது அங்கேயே மடக்கி அடித்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணியோட ஆள் என்ன பண்ணுறாங்க, மீனாவை துரத்திக்கிட்டே போகிறாங்க. மீனா பணம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த பொண்ணு அலட்சியமாக பணத்தை 2,50,000 ஒரு கவரில் வச்சுக்கிட்டு கொண்டு போகுது. இதை பார்த்துட்டு அவங்க அந்த சிந்தாமணியோட ஆள் 2 பேரும் துரத்திக்கிட்டே போய் மீனா கிட்ட இருந்த பணத்தை அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவையும் கீழே பிடிச்சி தள்ளி விட்டோன்னே அவங்க மீனாவை பக்கத்தில் உள்ளவங்க, அதாவது மீனாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்து என்ன பண்ணுறாரு, அங்கே வர்றாரு. வந்துட்டு என்ன மீனா ஆச்சுனோம்னா அவங்க முத்துவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, நீ கவலைப்படாத, நீ தான் எனக்கு முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது, பணத்தை நம்ம சம்பாரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, சீதா அவள் கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணங்க, அதுவும் போயிடுச்சு. அவள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட 1,00,000 வாங்கி கொடுத்தா, அதுவும் போயிடுச்சுங்க. இருக்கட்டும் மீனா, நான் சம்பாரித்து தரேன் மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது விஜயா கேட்குறாங்க, என்ன கையை உடச்சிட்டு வந்து நிற்கிறா, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாரு முத்து அண்ணாமலை கிட்ட. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏம்மா போனால் போகுதுமா, நான் உனக்கு பணத்தை தர்றேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா முழிக்கிறாங்க, எப்படி இவர் பணம் கொடுப்பாருன்ட்டு. உடனே விஜயா கிட்ட நகையை கேட்குறாரு, உன் நகையை கொஞ்சம் கொடு, இந்த மீனாக்கு மீனா வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்கட்டும். ஆமாம், உங்களுக்கு என்ன அறிவில்லையா, இவ அலட்சியமாக போய் இவ 2,50,000 தொலைச்சதுக்கு நான் ஏன் வீட்டு நகையை கொடுப்பேன்னா, அது ஒரு காலம் முடியாது, நீங்கள் என்கிட்டலாம் கேட்காதீங்க, இப்போ கொடுக்க போறியா இல்லையா விஜயான்னு கோவமாக கேட்குறாரு. நான் கொடுக்க மாட்டேன், இவளுக்கெல்லாம் இவளை நான் ஒரு மருமகளாகவே ஏற்றுக்கல, இவளுக்கு என் நகையை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அத்தை, நான் மற்றவங்க மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பார்க்குறவங்க கிடையாது, என் நகை இப்போ இருந்திருந்தா நான் விற்று கொடுத்துருந்துருப்பேன்ல அந்த கடனை, என் நகையைத்தான் நீங்கள் திருடி எல்லாம் பண்ணி அதை கவரிங்காக்கி எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டீங்கல்ல, விற்றுட்டீங்கல்ல அப்படிங்கும்போது மனோஜ் அதுக்கு சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு வரும்போது, ஏய் திருட்டு பையில, வாயை மூடிட்டு இருடா அப்படிங்கும்போது உடனே ரோஹிணிக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஏமுத்து, அவரை போய் நீங்கள் திருட்டு பையன்னு சொல்கிறீங்க அப்படின்னு, திருடன்னு சொல்லாமல் வேற எப்படி பார்லரம்மா சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. உடனே ரோஹிணிக்கு கோவம் வா மனோஜ் உள்ளாரன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, மீனாட அம்மா தம்பி எல்லாரும் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்ததும் அழுகுறாங்க. இங்கே என்ன நடு வீட்டில் நின்றுக்கிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு, இப்போ அவள் தான் காலையிலேருந்து அழுதுகிட்டு இருந்தா, அடுத்தது அழுகுறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, எனக்கு என் பொண்ணை பார்த்துட்டு இப்படி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி ஆகியிருந்தா நீ அந்த மாதிரி தான் இருப்ப அப்படிங்கிறாரு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இவ அடிப்பட்டதோடு இல்லாமல் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, முத்து வெளியே போயிட்டு உள்ளே வந்தார். வாங்க வாங்க அத்தை, எப்போ வந்தீங்க, இப்போ தான் மாப்பிள்ளை வந்தோம் அப்படிங்கிறாங்க. இருந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து வேகமாக ஓடி விஜயா, என்ன சாப்பிட்டு போக சொல்கிறேன், இங்கே யார் சமைப்பா, சமைக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை, நான் சமைக்கவே வேணாம், நீங்களும் உங்கள் வீட்டு காசில் இவங்களுக்கு சாப்பாடு போட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியில் போகிறாரு. வெளியில் போகும்போது மீனா கிட்ட கேட்குறாரு, ஆமாம் நீ எந்த மண்டபத்தில் போய் ஆர்டர் எடுக்க போனால் அந்த மண்டபத்து அட்ரஸை கொடு அப்படின்னு கேட்குறாரு. மீனா கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அந்த மண்டபத்தில் விசாரிச்சுட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, யாருக்கு நீங்கள் இந்த ஆர்டரை கொடுத்தீங்க சார் அப்படிங்க. அதை ஏன் சார் கேட்குறீங்க, நான் மீனாக்காக கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மீனா வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் அந்த அம்மாவே சொல்லிச்சு, அவள் வரமாட்டார், யார் அந்த அம்மா அப்படின்னு, சிந்தாமணி தான் சார் கொடுத்தேன். அப்படியா அப்படிங்கும்போது முத்துவும் செல்வமும் சேர்ந்து போனதுனால முத்து என்ன பண்ணுறாரு, முத்துக்கிட்ட செல்வம் சொல்கிறாரு, இதில் ஏதோ நடந்திருக்கு மீனா, அதாவது நம்ம தங்கச்சி பணம் எடுத்துகிட்டு வரும்போது யாரோ சொன்னதுனால தானே சிந்தாமணிக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ இது தங்கச்சி பணம் கொண்டு வர்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்கு முத்து, இதை எப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. இங்கே வீட்டுக்கு வர்றாரு முத்து. வீட்டுக்கு வந்துட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு மீனா கிட்ட விளையாண்டுக்கிட்டு நிற்கிறாரு, பூ போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி தண்ணி எடுக்க வரும்போது இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப எரிச்சலாக இங்கே பாரு அவங்கெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்காக இருந்த ரோஹிணி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி, எவ்வளவு பொய் சொன்ன, அவங்க அந்த மாதிரி பொய் இல்லை, அவங்க 2 பேருக்கும் பொய் இல்லை இது ரோஹிணி, இப்போ இந்த கண்ணாடியை உடைக்கிறேன் பாரு, அது எப்படி தூள் தூளாக போகும், அந்த மாதிரி தான் நீ என்னைய பண்ண
அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முனஜ் சொல்கிறார் ரோஹிணிக்கிட்ட. ரோஹிணி உடனே ஓங்கி கதவை சாத்திட்டு போயிடுது. அடுத்தது இங்கே என்ன பண்ணுறாங்க, சுருதியும் ரவியும் வெளியில் போயிட்டு வரும்போது இவங்க பூவை போட்டு விளையாண்டு நிற்கிறத பார்த்துட்டு, ஆஹா முத்து உனக்கு கூட ரொமான்ஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கும்போது முத்து வெக்கப்படுறாரு. பாருடா இவன் வெக்கப்படுறத பாருடா அப்படிங்கும்போது இந்த சுருதி என்ன பண்ணுது, இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்குது. இதை பார்த்துட்டு முத்துக்கு வெக்க வெக்கமாக வருது. இதை பார்த்துட்டு சுருதியும் ரவியும் கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க சுருதி ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னைக்காவது நீ இந்த மாதிரி செஞ்சுருக்கிறியாடா, பாருடா மீனா பூவை போட்டு இது பண்ணுது விளையாடுது அப்படிங்க. இப்போ என்ன பழகுறல உனக்கு விளையாடனா தானே, இந்தா ஒரு கூடை நிறையா பூ இருக்குது, அவன் மேலே அள்ளி போடு அப்படிங்கும்போது உடனே சுருதி ரவியும் 2 பேரும் விளையாடுறாங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாக வருது. கடுப்பாக வர்றதை பார்த்துட்டு ஓங்கி அடித்து சாத்திட்டு மறுபடியும் போகுது உள்ளர.